இல்லை முதல்ல நம்ம பார்க்க போகிறது இவங்க ஸ்டோரியை பற்றி தான். பேர் ரித்துபர்ணாங்க. 20 வயசான இவங்க கர்நாடகா மாநிலம் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவங்க. அங்கே இவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது இந்த பெரிய கனவு டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு தான். நம்மளுக்கே பல பேர் இந்த கனவு இருந்திருக்கோம் பார்த்தீங்களா. சரி, இந்த கனவை நோக்கியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாமை எழுதுறாங்க. ஆனால் நீட் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஆப்பா வந்துருச்சு அந்த கனவுக்கு. அந்த எக்ஸாமில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலங்க, தோத்து போயிடுறாங்க. தோத்து போன பிற்பாடு ஒரு விரக்தி. ஏன்னா நம்ம கனவு அந்த இடத்துல ஃபுல்லாக அஸ்தமனம் ஆகுதுன்ற ஒரு நிலைமை ஏந்தும் போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆனால் ரித்துபர்ணா நம்பிக்கை மட்டும் கைவிடல. சரி, மெடிசன் இல்லைன்னா என்ன, அடுத்து வேற எதனா துறை பக்கம் போவோம்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் பக்கமாக காலை வைக்கிறாங்க. பொறியியல் கல்லூரி ஒன்றத்தில் ரித்துபர்ணா சேர்றாங்க. இங்கே இந்த ஆட்டோமேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஜினியரிங் சார்ந்த பிரிவில் தான் அவங்க சேர்றாங்க. சேர்ந்து ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே வரலங்க. ஏன்னா மெடிசன் கனவுல இருந்த ஒருத்தவங்க திடீர்னு இன்ஜினியரிங் பக்கம் போனால் இன்ட்ரெஸ்ட் பெருசாக வராதுல்ல. அவங்க மைண்டுக்குள்ள 1008 போர்க்கள சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்களுக்கு சரி, இதே நம்ம நினச்சிட்டு இருந்தால் லைஃப் நல்லா இருக்காது, மெடிசன் கனவு போயிடுச்சு விடு, இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண முடியும் உருப்படியா, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம கேரக்டர் பழசு தான், இதை நம்ம ஒரு முறை மாற்றிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. அந்த ஃபீமேல் ஈகோ இருக்குல்ல, அதில் நம்ம என்ன அடுத்து பண்ண போகிறதா அந்த பொண்ணு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு விருப்பமாக வர ஆரம்பிச்சது இந்த ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கில். இதுக்கப்புறம் அவங்க பண்ண வேலைகள் இருக்கு பாருங்க, அதுதான் ஹைலைட். பொதுவாக இந்த காலம் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இங்கே அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. புதுசாக யோசிச்சு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ரித்துபர்ணா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? இந்த பாக்கு விவசாயிகள் இருக்காங்களே, அவங்க பிரச்சனைக்கு ஏதாவது நம்ம தீர்வு காண முடியுமா, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். எப்பேற்பட்ட முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? இந்த அறுவடை செய்கிற இயந்திரம் இருக்குல்ல, அதில் அடுத்த அப்கிரேடேஷன் ஒரு லெவலில் கொண்டு போய் செட் பண்ணி ப்ராஜெக்டை கன்வின்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இது கூடவே இந்த தெளிப்பான்கள் இருக்குல்ல, அது சார்ந்த மாடல்ஸ் வரை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த 2 விஷயங்களும் தனியாக பண்ணலை, பட் லீட் அவங்க தான், ஒரு டீமை வச்சு தான் பண்ணாங்க. அந்த டீம் இருக்குல்ல, அவங்க கோவா INEX இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்ட கண்டுபிடிப்புல காட்சிப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா அதில் ரிசல்ட்டு? கோல்டு மெடலை வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சில்வர் மெடலையும் அந்த டீம் ஓன் பண்ணுதுங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இப்பேற்பட்ட வெற்றினா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பேசப்பட்டிருக்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? காலேஜ் முடிக்கிற டைமும் வந்துருச்சுங்க. இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, சரி இப்படி இருந்தாலும் நம்ம வேலைக்கு போதான் போகிறோம், காலேஜ் முடிச்சுட்டு சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வேணாம்ப்பா, உலகத்தில் பெருசாக எதனா நம்மளோட டேலண்ட்டுக்கு நம்ம அறிவு பசி தீனி புறம விழுந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ராய்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் இதெல்லாம் பல பேருக்கு பெரிய கனவுன்னு சொல்லலாம். அந்த காரை வாங்கணும், அங்கேருந்து ஒரு என்ஜின்ஸ் இருக்குல்ல, அது சார்ந்து பின்னாடி ஒர்க் பண்ணுற கனவுலாம் பல பேருக்கு இருக்கும். அப்பேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குல்ல, இதை அப்ரோச் பண்ணுறாங்க இவங்க. காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் அனுப்பிச்சிட்டாங்களா. ஆனால் ரிப்ளை வரவே இல்லைங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ ரிப்ளை வந்து சொல்ல முடியாது, ரோல்ஸ் ராய்ஸ் கிட்ட இருந்து ரிப்ளை வரல. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் நிர்வாகிகளுக்கு ஏதோ தோணி இருக்கு, சரி ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இவங்க கிட்ட மின்னஞ்சல் மூலமா. எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கம்மா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எதோ ஆட்டிடியூட்ல கேட்குறான்னு நினைக்காதீங்க. மெயிலில் வர்ற அந்த ஆங்கில வார்த்தையில் தமிழாக்கம் பண்ணுறப்ப மேபி உங்களுக்கு அப்படி தெரியும், ஆட்டிடியூடா இல்லை, ஜஸ்ட் கேட்குறாங்க என்னம்மா குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் ஒரு வேலையை கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் எனக்கு நீங்கள் வேலைக்கு சேர்க்கறத பற்றி யோசிங்க, அதுக்கப்புறம்லாம் விட்டுருங்க சார் அப்படின்னு இருக்காங்க. சரி, பொண்ணு இன்டர்னாக வரேன்னு சொன்னாலும் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையை கொடுத்துருக்காங்க. யார்? ரித்துபர்ணாக்கு. அந்த வேலையை பார்த்ததான் உங்களுக்கு தலையும் புரியல, காலம் புரியல, ஒன்றுமே புரியல, பிளாங்காக இருக்காங்க. என்னது இது, நாம படித்ததுக்கோ எதுக்கோ எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குன்னு குழம்புறாங்க. ஆனால் ரித்துபர்ணா பேக் அடிக்கலங்க. அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபீமேல் ஈகோ இருக்குல்ல, அதை விடவேல அவங்கள ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எதுன்னு ஆரம்பிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு ரிப்போர்ட்டர் ஆரம்பிச்சிட்டாங்களா, ரோல்ஸ் ராய்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க பார்த்துட்டு ஷாக்கு. பரவாயில்லையே, பொண்ணு என்ன காலேஜே முடிக்கல, ஆனால் அதுக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ எங்களோட கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் மட்டும் இல்லை வேலைக்கே சேரலான்னு நினைக்கிறோம், அந்த அளவுக்கு உனக்கு ஸ்டஃப் இருக்க மாதிரி தோணுது, இன்னும் கொஞ்சம் சோதனைகளாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வெல்கம் சார்னு இருக்காங்க, எந்த சோதனை தான் ரெடின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 8 மாசங்கள் மக்களே கடுமையாக உழைச்சிருக்காங்க. அடுத்தடுத்த இன்டர்வியூ அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடக்குது. அந்த ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் நடந்துட்டு இருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் சார்ந்து. அது எல்லாத்துலேயும் அவங்க வெற்றியை மட்டும் தான் பதிவு பண்ணுறாங்க. ரோல்ஸ் ராய்ஸுக்கு திருப்தி வந்துருச்சுங்க. சரி, இந்த பொண்ணுக்கு வயசு கம்மி தான், பட் நல்லா நம்மளுக்கு ஒரு அசட்டாக இருப்பான்னு நினச்சிருக்காங்க. 20 வயசுல இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு ரித்துபர்ணாக்கு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஆன்லைனில் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? எப்படி நம்ம போகும், மிட் நைட்டில் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் இந்த பயிற்சி போயிட்டு இருக்கோங்க ஆன்லைனில். ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து கொடுக்கப்படுற பயிற்சியை இவங்க ஃபுல்லாக கிரகிக்கணும். அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் நைட்டு தூங்காமல். காலையில் விடிஞ்சிருமா, ட்ரைனிங் அந்த நாளில் முடிஞ்சிருமா, உடனே என்ன பண்ணும், தூங்கலாம் முடியாது, கிளம்பு காலேஜ், திரும்பியும் படிக்க போகணும்ல, காலிலேருந்து அதுக்கப்புறம் காலேஜ், திரும்ப வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து நைட்டு இதே ரொட்டீன். இது ரிப்பீட்டாக போயிட்டு இருந்திருக்குங்க. ரிப்பீட்டடாக அந்த விஷயம் போயிட்டே இருந்திருக்கு. இது எல்லாத்தோட விளைவு இப்போ என்ன வந்திருக்கு,
படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோல்ஸ் ராய்ஸ்ல அவங்களுக்கு வேலைக்கான ஆஃபரை கொடுத்துட்டாங்க, நீ வந்துடலாமா அப்படின்ட்டு. ரித்துபர்ணா எவ்வளவு தெரியுமா சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு 72,30,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்குன்னா அப்போ மாசத்துக்கு கணக்கு போட்டுங்க, 6,02,500 ரூபாய் அந்த பொண்ணுக்கு சம்பளம். காலேஜே முடிக்கல இன்னும், ஆனால் அதுக்குள்ள ஆஃபர் லெட்டர்ல சேலரி ரேஞ்செல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே ஃபைனல் செமஸ்டர் வரப்போகுதுங்க காலேஜில். அதை முடிச்ச கையோடு அமெரிக்காவோட டெக்ஸஸ் இருக்குல்ல, அங்க பயணப்பட போறாங்க. அங்க போயிட்டு இந்த ஜெட் என்ஜின் மேனுஃபேக்சரிங் இருக்கு பாத்தீங்களா, அது சார்ந்த பிரிவின் கீழே தான் அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. இவ்வளவு பெரிய சாதனையை கர்நாடகா சேர்ந்த அந்த பொண்ணு பண்ணிருக்காங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் அந்த குடும்பங்க. அதுவும் ரித்துபர்ணாவோட சிஸ்டர்லாம், அவங்க தங்கச்சிலாம் செம்ம ஹாப்பி. இந்த இனிப்பு கொடுக்குறது, பட்டாசு வெடிக்கணும், அது மாதிரிலாம் போச்சு. அந்த ஏரியா மக்களை தூக்கி கொண்டாடினாங்க. ஏமா பயங்கரமா பெருமை சேர்த்திருக்குமான்னு. ப்ரோ, ஒரு பிரைவேட் கம்பெனி அதில் வேலைக்கு போகிறது பெரிய மாற்றம் கேட்டீங்கன்னா அது ரோல்ஸ் ராய்ஸ். இன்னொரு விஷயம், யங்கஸ்ட் இந்தியன் விமன் அட் ரோல்ஸ் ராய்ஸ் வேற யாரோ இல்லை, இவங்க தான். ரோல்ஸ் ராய்ஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ற முதல் இளமையான இந்திய பெண்மணின்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். பெரும்பாலும் அங்கேயே இருக்கிறவங்க போவாங்க, அங்க சிட்டிசன்ஷிப்ல வாங்கிட்டு போல பெரிய பெரிய கம்பெனி வேலைக்கு போவாங்க. ஆனா இங்க இருந்து நீங்க இங்க இருக்க சோர்ஸை பயன்படுத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் போறது பெரிய விஷயங்க. அவங்க போறாங்க. அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே செம ஹாப்பி. இதை பத்தி ரித்துபர்ணா என்ன தெரியுமா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு, இனிமே புதுசு புதுசா நிறைய வேலைகள் உருவாக போகுது ஃபியூச்சர்ல அப்படின்றாங்க. இதைத்தான் நாமளும் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வேலைகள் நிறைய புதுசு புதுசா தான் வரும். அதுவும் ஏஐ உலகத்துல அப்படிதான் வரும். அது எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. உங்களால முடியலன்னா வேற யாரால முடியும்னு கேக்குறாங்க. அதனால இறங்கி ட்ரை பண்ணுங்க. முதல்ல ட்ரை பண்ணுங்க, அதான் முக்கியம். சும்மா பார்த்துட்டு நம்மளால முடியுமோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிக்காதீங்க. உற்சாகத்தோடு போராடுங்க. இமாலய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியே அப்படின்றாங்க. ஒரு ஸ்டோரி பார்த்துட்டீங்களா? அடுத்து இன்னொரு ஸ்டோரி. அதாவது படிச்சுட்டு இருக்கும் போதே ரோல்ஸ் ராய்ஸ்ல வேலை. ஆனா இந்த ஸ்டோரி எப்படின்னா, செல்போன் இருக்குல்ல, அதை நீங்க ஒதுக்கி வச்சா உங்க வாழ்க்கை எவ்வளவு உருப்படுன்றதுக்கு இவங்களோட லைஃப் ஜர்னியை சொல்லலாம். ஐஏஎஸ் ஆபீசருங்க குஜராத்ல இப்போ சாதாரண விஷயமா பார்த்தது மாடல் மாதிரி இருப்பாங்க. இவங்க பேரு நேஹா பயத்வால். 25 வயசுங்க இவங்களுக்கு. இவங்க ராஜஸ்தான்ல பிறந்து சத்தீஸ்கர் இருக்குல்ல, அங்கதான் ஃபுல்லா வளர்ந்தவங்க. ஸ்கூலிங் எல்லாம் அங்கதான் பண்ணிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில முறையா அந்த படிப்பு சார்ந்து ஃபெயில் ஆனது எப்ப தெரியுமா? 5ஆம் வகுப்புல. இந்த 12th ஃபெயில் படம் பார்த்திருப்பீங்க, பார்க்காத தயவு செஞ்சு பாருங்க. மோஸ்ட் வாட்ச் மூவி அது. அதுல எப்படி ஒரு தோல்விக்கு அப்புறம் பெருசா ஒரு ஆபீஸ்ல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த தோல்வி விட ரொம்ப சின்ன வயசுலயே இந்த தோல்வி. 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அதுல எக்ஸாம்ல தோல்வி. இப்படி 5ஆம் கிளாஸ்ல தோத்த பொண்ணு ஐஏஎஸ் ஆபீசரா வந்திருக்கான்னு சொல்ல நம்ப முடியுமா? அதை இவங்க வாழ்க்கையில பண்ணிருக்க பெரிய அச்சீவ்மெண்ட். இப்ப அவங்க ஐஏஎஸ் ஆபீசரா குஜராத்ல கோலோச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் யூபிஎஸ்சி ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு தெரியுமா? 569. நேகாவோட அப்பா இருக்கார்ல, அவர் போட்ட விதன்னு சொல்லலாம். அவர் ஒரு சீனியர் இன்கம் டாக்ஸ் ஆபீசருங்க. அவரை பார்த்துதான் நாம அப்பா விட பெரிய பொசிஷன் போனோம், ஒரு மாவட்ட தாளணுன்ற மாதிரி ஒரு ஆசை இந்த பொண்ணுக்கு பிறந்திருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இவங்க சாதிக்கல. 3 அட்டம்ப்ட்ல தோல்வி மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு. யாரு? நேகாக்கு தொடர்ந்து தோல்வி. ஆனா 3 முறை தோத்தவங்க 4வது முறை பண்ணலாமா வேளாமெல்லாம் யோசிக்கல, பண்ணிருக்காங்க. திரும்ப அட்டம்ப்டா எழுதிருக்காங்க. இந்த முறை ஜெயிச்சிட்டாங்க. அதுல ஜெயிச்சதா இப்ப குஜராத்ல ஐஏஎஸ் ஆபீசரா உள்ள போயிருக்காங்களே. ஆக்சுவலா அந்த வெற்றிக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மொபைல் போன் இருக்குல்ல, அதை கடந்த 3 வருஷமா தூக்கி போட்டிருக்காங்க. அதை பயன்படுத்தவே இல்லை. நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் எது காரணமா இருக்குன்னு தெரியுதா? ஓகே, 960ங்க அவங்களோட ஓவரால் ஸ்கோரிங் மார்க்ஸ். இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி இந்த அளவுக்கு மார்க்ஸ் அவங்க ஈட்டுறது காரணமே இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணதான் இவ்வளவு சின்ன வயசுல ஐஏஎஸ் ஆபீசரா வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க நேகா இதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, சாக்ரிஃபைசஸ் ஏதோ நம்ம தான் பண்றோம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆஸ்பிரன்ஸ்லாம் கேண்டிடேட்டா உள்ள போறவங்கலாம் நம்மளாம் ஒண்ணுமே இல்லப்பா. நம்ம ஏதோ 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறோம், அது ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ். இதை திறக்கிறோம் அதை திறக்கிறோம், செல்போனை தூக்கி போறோம் அதுன்னு சொல்றோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ் முன்னாடின்னு சொல்றாங்க. நம்மள வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க எப்படி கடந்து வந்திருப்பாங்க. ஒரு நாள் அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கணும் பிலிம்ஸை. அந்த அளவுக்கு டஃப்பான வாழ்க்கையை அவங்க நமக்காக வாழ்ந்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் தான் அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. நம்மளால அந்த வார்த்தை சொல்ல தகுதியே இல்லைன்னு நேகா சொல்றாங்க. 100 உண்மையான வார்த்தை தான். ஜேர்னி இருக்குல்ல, இது நமக்கு ஹார்ட் ஒர்க்கை பத்தி கத்துக் கொடுக்கும். நமக்கு பர்சவரன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி கற்றுக் கொடுக்கும். ஜீல உருவாக்கும், ஒரு பெரிய உருவாக்க சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மள என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அடைஞ்சிட்டா அதுதான் வெற்றி நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது கிடையாது. போற பாதை இருக்குல்ல, அதுல ஒரு நாள் நம்ம ஃபேஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுதான் உண்மையான வெற்றின்றாங்க. இதுவும் 100 உண்மையான வார்த்தை தான் நேகா சொல்லியிருக்கிறது. மக்களே, நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் இதுதான். ரியல் இன்ஸ்பிரேஷன். இவங்க தான் ரியல் இன்ஸ்பிரேட்டர்ஸ். இந்த ரித்துபர்ணா அப்புறம் நேகா இருக்காங்களா, இவங்களை நீங்க முன்மாதிரியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா லைஃப்ல உறுப்புலாம் சாதிக்கலாம். ஏதோ ஒரு நடிகையை பார்த்து அவங்க தான் லைஃப்னு போயிட்டு இருக்கா, நிறைய பசங்க இங்க இருப்பீங்க. ஒரு நடிகரை பார்த்து அவர் தான் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்க பல பெண்களும் இங்க இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த 2 பேரும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துங்க. சூப்பரா இருக்கும் உங்க லைஃப். 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய எதிரி கம்ஃபர்ட் ஜோன் தான்.
இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எப்போ நீங்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் தான் நாம அடுத்த லெவல் போக முடியும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், வேலையாட்களாகவே நிறைய பேர் போகிறதே கொஞ்சம் பெருசாக பார்த்துட்டு இருக்கோல. இந்தியன்ஸ் அந்த கம்பெனியில் சிஇஓ, இந்த கம்பெனியில் இந்த போஸ்ட் அது இதுன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கோல. ஆனால் ஒரு சின்ன நப்பாசை பாஸ் லெவலுக்கு இந்தியன்ஸ் உருவாகுறாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது. ஆனால் அதுக்கு இன்னோவேட்டிவ் தாட்ஸும் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் குறிப்பாக கவர்மெண்ட்டோட கைடன்ஸும் வேணும். பார்ப்போம் அது கிடைக்குதா ஃபியூச்சர்னு சொல்லிட்டு. இந்தியாவில் ரியல் ஃபெமினிசம் இதுதான்ப்பா அப்படின்னு பெண்கள் நினைக்கிறீங்கன்னா அது இவங்க தான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.